ஏசாயா 19 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். மனம் திரும்பும் போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அந்த ஜபத்தை கேட்டு சுகம் கொடுப்பார். வியாதி மனிதனுடைய அடுத்த ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், அந்த நோயினால் தாக்கப்பட்டு அந்த நோய் நம்மை பலவீனப்படுத்தும் போது மனம் சோர்ந்து போகிறது. குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் மனம் கலங்கி போகிறது. எத்தனையோ மருத்துவம் செய்தும் சுகம் கிடைக்கவில்லையே. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் உபவாசம், ஒரு பக்கம் ஊழியரிடத்தில் அழைத்து கொண்டு போய் ஜெபம், எல்லாம் செய்து பார்த்தும் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை, சுகத்தை காண முடியவில்லை. இவ்வளவு நாட்கள் ஜெபித்தும் இந்த நோய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்க, ஆண்டவர் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை? ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், இவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், ஏன் எனக்கு சுகம் கொடுக்கவில்லை? அந்த குடும்பத்தில் அற்புத சுகம் உண்டாயிற்று, இந்த குடும்பத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், அவர்களெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். நானும் எவ்வளவு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறேன், ஏன் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கவில்லை? இந்த நோய் என்னை ஏன் தொடர்ந்து வருகிறது? நம்முடைய உள்ளத்தில் இவ்விதமான கேள்விகள் எழும்பி நம்மை பாதிக்கிறது, மன சோர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெறுமனே நீங்கள் ஜெபம் பண்ணினால் போதாது, மனம் திரும்பி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் உங்களை குணமாக்குவார். உங்களுடைய பாவத்தை விட்டு, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், உண்மைதான். ஆண்டவருடைய வல்லமையின் மீது விசுவாசம் இருக்கிறது, உண்மைதான். அவரால் குணமாக்க முடியும் என்று நம்புகிறீர்கள், நல்லதுதான். ஆனால் ஒரு பக்கம் பாவத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் நான் விசுவாசிக்கிறேன் என்றாலும் ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியவில்லை. ஆகவே தான் மனம் திரும்பி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் உங்களை குணமாக்குவார். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்களுடைய நோயில் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக மனம் திரும்புங்கள். இத்தனை பேர் ஜெபம் பண்ணியும், இத்தனை காலம் ஜெபம் பண்ணியும் ஏன் இன்னும் சுகம் உண்டாகவில்லை? இன்னும் ஏன் நோய் உங்களுடைய சரீரத்தை விட்டு மறையவில்லை? ஏன் இந்த வியாதி உங்களுக்குள்ளே பெருகி கொண்டு இருக்கிறது? நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்கள். மத்தேயு 9 அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கப்பர்நகூம் பட்டணத்திற்கு வருகிறார். திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத, கை கால்கள் செயலற்று போன, கைகள் கால்கள் முடக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை குணமாக்க வேண்டும், அவனை எழும்பி நடக்க செய்ய வேண்டும் என்று அவர் மனதுருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், வியாதிஸ்தரை கண்டு மனதுருகி குணமாக்குகிறவர். இவனுக்கும் ஒரு சுகம் தருவார் என்று கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் வைத்தார்கள். இயேசு அவனை பார்க்கிறார், எழும்பி நட, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி நட. அப்பொழுது அவன் சுகம் பெற்றான். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவங்கள். இயேசு அதை அறிந்திருந்தார். அவன் முடக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு செயலற்று கிடக்க காரணம் அவனுடைய அக்கிரமங்கள். ஆனால் அவன் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபம் பண்ணவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்தாரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசுக்கு முன்னால் அவனை கொண்டு வந்து வைத்த போது அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வு காணப்பட்டது. ஐயோ, நான் பாவியான மனிதன், என் பாவத்தின் நிமித்தம் இந்த வியாதி எனக்கு வந்தது. இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரோ அல்லது என்னை பாவி என்று புறம்பே தள்ளிவிடுவாரோ? ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், அவனுடைய உடைந்த உள்ளத்தையும் அவனுக்குள்ளே காணப்பட்ட பாவ உணர்வையும் இயேசு அறிந்து கொண்டபடியினால் நீ திடன்கொள்,
உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மகனே என்று அன்போடு கூட அழைக்கிறார். அவனை பாவி என்று புறம்பே தள்ளவில்லை. காரணம் அவன் இருதயத்திலே உணர்த்தப்பட்டவனாய் மனம் திரும்புதலோடு வந்திருந்தான். பாவம் மன்னிக்கப்பட்ட உடன் வியாதியில் இந்த அற்புதமான சுகம். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். வியாதி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. பாவம் ஒன்றுதான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்கள் வியாதிப்பட்டு நிற்க காரணம், சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு பாவம். ஆகவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், நீங்கள் சுகப்படும்படிக்கு, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏசன்னா என்ற ஒரு தேவ மனிதர், எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர். நாங்கள் 2 பேரும் பல இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கிறோம். அவர் சொல்லுகிற சில அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் 1000 சபைகளுக்கு மேல் ஆண்டவருக்காக உருவாக்கின தேவ மனிதர். இரவும் பகலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். ஏராளமான சபைகளை அவர் ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்து வீட்டிலே வியாதி படுக்கையில் கிடந்து கஷ்டப்படுகிற தன் மனைவிக்காக ஜெபிக்க வரும்படிக்கு அவர் அழைத்தார். விசுவாச குடும்பம் தான். சர்ச்சைக்கு வருகிறவர்கள், காணிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்கள். அவருடைய மனைவி வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டார்கள். அந்த சபையில் இந்த ஊழியர்கள் எல்லாம் போய் ஜெபித்தார்கள், ஊழியக்காரியெல்லாம் போய் ஜெபித்தார்கள், சுகம் உண்டாகவில்லை. அவர் வந்து சொன்னார், நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க ஏசன்னா, என் மனைவி சுகமாகி விடுவாள் என்று ரொம்ப கட்டாயப்படுத்தி அழைச்சதுனால இவர் போனார். அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வியாதி படுக்கையில் இருக்கிறவருடைய மனைவியை பார்த்தார். விசுவாசிகள் தான், இவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஏன் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வந்தது. அவளுக்கு ஜெபிக்கலாம் என்று கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கினார். அப்பொழுது அவருடைய கண் முன்னால் ஒரு காரியம் காட்டப்பட்டதாம். அது என்ன என்று கூர்ந்து பார்த்தா, ஜெபம் பண்ணும்போது ஒரு இது தெரிகிறதே என்று, சப்பாத்தி சுடுகிற கல். தோசை சுடுறதுக்கு ஒரு கல் இருக்கிற மாதிரி வட இந்தியாவில் சப்பாத்தி சுடுறதுக்கு, இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு எல்லார் வீடுகளும் இருக்கிறாரு, சப்பாத்தி சுடும்படியான ஒரு கல் அப்படியே வந்து கண் முன்னாலே தெரியுதான். ஏன் இது எனக்கு கண் முன்னாலே தெரியுது? திரும்ப ஜெபம் பண்ணுகிறார், அதுதான் கண் முன்னால வந்து நிற்கிறாரு. அவர் அந்த ஐயா பார்த்து கேட்டா, உங்க மனைவியோட சுகத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது சப்பாத்தி கல் ஒன்று கண் முன்னால் வந்து நிற்கிறது, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே அந்த மனிதர் மனைவியை எட்டி பார்த்தார். அவருடைய மனைவி படுக்கையில் இழுத்து கொண்டே அவரை பார்த்தார்கள். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த மனிதர் இந்திய இராணுவத்திலே பணி செய்தவர். குடும்பமாய் வட இந்தியாவிலே தங்கி இருந்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா சப்பாத்தி சுடுவதற்கு பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு இராணுவ வீரருடைய மனைவி, அவங்க வட இந்தியக்காரர்கள், எங்கள் வீட்டில் உள்ள இந்த கல்லில் சரியாக சுட முடியல, அது பிரச்சனையாக நீங்கள் உங்கள் கல்லை கொடுங்கன்னு கடனாக வாங்கினார்கள். வாங்கி அதை வச்சு சுட்டா நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. சில மாதங்கள் கழிந்தது, திருப்பி வாங்கின கல்லை திருப்பி கொடுக்கல. இப்போ அவங்க வேலை முடிஞ்ச ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார்கள். ஜாமான்லாம் பேக் பண்ணும்போது அந்த கல்லையும் எடுத்து அவங்க மனைவி பேக் பண்ணுறாங்க. அந்த கணவர் சொன்னார், இந்த கல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தம், நீ கடனுக்கு தானே வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். இந்த மனைவி சொன்னா, அவங்களே மறந்துட்டாங்க, நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இந்த கல் நல்ல சப்பாத்தி சுடுறதுக்கு நல்லா இருக்குது, அவங்களே மறந்து போயிட்டாங்க, நம்ம கொண்டு போயிடலாம். பார்த்தீங்களா விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டாங்க. அங்கே பிரயாணம். அடுத்த வீட்டு கல்லை எடுத்துக்கொண்டு ஆந்திரா வந்து சேர்ந்துட்டாங்க. ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்கள். இப்ப நோயில பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறாங்க. ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கிறது. எத்தனை பேர் வந்து ஜெபித்தாலும் சுகம் உண்டாகவில்லை. இந்த தேவ மனிதர் போய் ஜெபம் பண்ணும்போது அதை காண்பிக்கிறார். உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நீங்கள் திருடி கொண்டு வந்திருக்கிறீர்கள், இன்னொருவருடைய பொருளை திருடி கொண்டு வந்திருக்கிறீர்கள், இன்னொருவர் நம்பிக்கையோடு கொடுத்த பொருளை நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது ஒரு பாவம் அல்லவா தேவனுடைய பார்வையில?
அந்த பாவம் உங்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை தடை பண்ணுகிறது. நீங்கள் சுகம் பெறுவதை தடை பண்ணுகிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுகிறது. விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான், ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் இந்த காரியத்திலே ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? நாம் நினைக்கிற மதுபானம் குடிப்பது, கொலை செய்வது, கொள்ளை அடிப்பது அதுதான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சின்ன பொருள் தானே என்பதாய் அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்கள் வைத்திருப்பது சாதாரண ஒரு சின்ன திருடு, அது ஒரு பாவம். சாதாரண ஒரு சின்ன பொய் அது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதை தடுத்துவிடும். அடுத்தவருடைய பொருளை இச்சித்து எடுத்துக் கொள்ளுவது தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை செய்துவிடும். மரண நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டது. ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மறுத்து விட்டார். உன் வீட்டில் அடுத்தவுடைய பொருள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் நம்ம சாதாரணமாய் நினைக்கிறோம் அடுத்த ஆள் வீட்ட பொருளை எடுத்துக் கொள்ளுவதை. அவங்க மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சின்ன பாவம் என்று நினைக்கலாம். ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன பொருளை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தாலும் ஆபீஸ் பொருளை நீங்கள் திருடி கொண்டு வந்தீர்கள் என்று அர்த்தம். உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. நீங்கள் பணி செய்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு சொந்தமில்லாத, அரசாங்கத்துக்கு சொந்தமான, அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு குண்டூசியை நீங்கள் கொண்டு வந்தால் கூட தேவனுடைய கண்கள் அதை கவனிக்கிறது. நீ உண்மையில்லாதவன், நீ உண்மையில்லாதவள், நீ ஏமாற்றுகிறவன். உன்னை நம்பி வேலைக்கு வைத்திருக்கிற நிறுவனத்தை ஏமாற்றுகிறாய். உன்னை நம்பி வேலைக்கு வைத்து சம்பளம் கொடுக்கிற அரசாங்கத்தை ஏமாற்றுகிறாய். உன் ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க முடியும்? எப்படி நான் உன்னை குணமாக்க முடியும்? அடுத்தவருடைய பொருள் உன் வீட்டிலே திருடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சப்பாத்தி கல்லுக்கே தேவன் அப்படி நியாயம் தீர்ப்பாரையானால் அடுத்தவுடைய நிலத்தை நீ அபகரித்துக் கொள்ளும் போது, அடுத்தவுடைய சொத்துக்களை நீ அபகரித்துக் கொள்ளும் போது, அடுத்தவனுக்கு வர வேண்டிய உயர்வை நீ தட்டி பறித்துக் கொள்ளும் பொழுது, அடுத்தவனுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏமாற்றி எடுத்துக் கொள்ளும் போது அது பாவம். ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? இன்னொரு பக்கம் காலையிலே ஜெபம் பண்ணுகிறாய், வேதம் வாசிக்கிறாய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே காணிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறாய், ஊழியத்திலே முன்னாலே நிற்கிறாய், ஆனால் ஏமாற்றுக்காரனாய் இருக்கிறாய். உண்மை இல்லை. ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? நீ மனம் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. உனக்கு சம்பந்தமில்லாத இன்னொருடைய பொருள் உன் வீட்டிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புஸ்தகத்தை கடனாய் வாங்கினால் கூட அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உங்க வீட்டை சோதிச்சு பார்க்கணும். நமக்கு சொந்தமில்லாத யாருடைய பொருளாதாரம் இருக்கிறா, திருப்பி கொடுக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. தேவன் ஒவ்வொரு காரியத்தை கவனிக்கிறவர். லூக்கா 19 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சகேயுவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுது ரட்சிப்பு வருகிறது? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கி இருந்தது உண்டானால் 4 திரும்ப கொடுக்கிறேன். நீ லஞ்சு வாங்கின பணத்தை 4 மடங்காய் திரும்ப கொடுத்தால் தான் நீ பரலோகத்திற்கு, சொர்க்கத்துக்கு போக முடியும். லஞ்ச பணம் உன்னை நரகத்திற்குள்ளே கொண்டு போகும். உன் அதிகாரத்தை தவறாக நீ பயன்படுத்துவது உன்னை நரகத்திற்குள்ளே கொண்டு செல்லும். உன் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? நீங்கள் மனம் திரும்பி விண்ணப்பம் பண்ணினால் நான் உங்களை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க. உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியாதபடிக்கு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் எப்படி உன் படிப்பில் ஆசீர்வாதம் வரும்? எப்படி உன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும்? நீ கீழ்ப்படியாதவன், கீழ்ப்படியாதவள். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏதோ ஒரு பாவம், கீழ்ப்படியாமையின் பாவம், அடுத்தவுடைய பொருளை இச்சிக்கிற ஒரு பாவம், அடுத்தவுடைய சொத்துக்களை திருடுகிற ஒரு பாவம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒரு பாவம், அதிகாரத்தை தவறாக பயந்த ஒரு பாவம். நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறோம். சபை கமிட்டியில இருந்து கொண்டு நான் கமிட்டியில இருக்கிற நான் சொல்றபடிதான் நடத்தணும். சபை சட்டத்திட்டங்களை மீறினாலே சாபம் வீட்டில் வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
பாவம். நீங்க அநீதியான காரியத்தை செய்கிறீர்கள், அது பாவமான காரியம். நியாயமாய் ஒருவருக்கு வர வேண்டியதை இன்னொருவருக்கு பறித்து கொடுக்கிறீர்கள் உங்களுடைய பதவியிலே வைத்துக் கொண்டு. அது பாவம். தேவன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறவர். பாவம் என்றால் குடிப்பது, கொலை செய்வது அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சகே சொல்லுகிறார், 4 மடங்கு திரும்ப கொடுத்துறேன். யார்கிட்டயாவது அநியாயமா நான் வாங்கி இருந்தால் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் வருகிறான். 17ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்க. அவன் தெருவில் வந்து இயேசுக்கு முன்னால முழங்கால் படியிடுகிறான். தெருவில், வழி ஓரத்துல தெருவில் முழங்கால் படுற மண்ணில். பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன், பெரிய செல்வந்தன் தெருவில் இயேசுக்கு முன்னால முழங்கால் படியிடுகிறான். அவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மை உள்ளவன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பரலோக வாழ்க்கை குறித்த ஆசை, நித்திய ஜீவனை குறித்த ஒரு எண்ணம், மேலானதை நாடுகிறான். நித்திய ஜீவன், மரணத்திற்கு பிறகு நான் மோட்சத்தில் இருக்கணும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இயேசு அவன் மீது அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கை கொள்ளணும், இச்சியாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கீழ்ப்படிவாயாக, கற்பனைகளை கை கொள்ளணும். உடனே சந்தோஷமாய் சொல்லுகிறான், சிறு வயது முதல் நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், வேத வசனத்தை கை கொள்ளுகிறேன். தாழ்மையானவன், மேலானதை நாடுகிறவன், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். இயேசுவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ தாழ்மை உள்ளவன் தான், பரலோகத்தை தேடுகிறவன் தான், கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவன் தான், தசமபாகம் கொடுக்கிறவன் தான். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உன்னுடைய இருதயம் உன்னுடைய செல்வத்தின் மீது இருக்கிறது. உன்னுடைய இருதயம் உன் பணத்தின் மீது இருக்கிறது. உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அவனுடைய இருதயம் சொத்துக்கள் மேல, சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கணும், பணத்துக்கு மேல பணத்தை சேர்க்க வேண்டும். அதன் மீது அவனுடைய இருதயம் இருந்தது. அவனால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏழைகளுக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, சொத்தை வித்து நீ ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லல ஆண்டவர். நீ உன் சொத்தை விற்று கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, உன் சொத்தை விட்டு நீ ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை. ஏழைகளுக்கு கொடு. ஒரு கிறிஸ்தவன் ஒரு பக்கம் தன்னுடைய சபைக்கு அவன் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் உள்ள ஏழைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஏழைகளை புறக்கணிக்கிறவர்கள், தேவனை புறக்கணிக்கிறவர்கள், அதுவே ஒரு பாவமாய் கருதப்படுகிறது. இயேசுவனை பார்த்து சொல்லுகிறார், அவன் பக்தி உள்ளவன், தாழ்மை உள்ளவன், பரலோகத்தை தேடுகிறவன், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். ஆனால் தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த வருஷத்துல ஏழைகளுக்காக எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணினீங்க யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுத்தீங்க, ஊழியத்துக்கு கொடுத்தீங்க, சபைக்கு கொடுத்தீங்க, நல்லது, அதை செய்துதான் ஆக வேண்டும். அது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவனுடைய பொறுப்பு. ஏழைகளுக்கு என்ன செய்தீர்கள்? தரித்திரருக்கு என்ன செய்து? இந்த வருடத்துல ஏழைகளுக்காக எவ்வளவு ரூபாய் நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் நாம் பெரிதாய் கருதுவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகையுக்கு ரட்சிப்பு வந்த காரணம், நான் ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், வித்து தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 36ஆம் வசனம் முதல், யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்ற ஒரு பெண் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள். வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதனால் தான் மரித்து போன அவளை உயிரோடு கூட எழுப்பினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை பாருங்கள். கொர்நேலியு தான தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறாரு. நீதிமொழிகள் 28-27 வாசித்து பாருங்கள். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவன் அநேக சாபம் அவன் மீது வரும். ஒரு ஏழைக்கு தன் கண்களை விலக்கி பணத்துக்கு மேல பணம், செல்வத்துக்கு மேல செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சு ஏழைகளை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்லுகிறார். சாபத்துக்கு ஒரு காரணம், ஏழைகளுக்கு உதவி செய்யாம பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு வீண் செலவு பண்ணி ஏழைகளுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் இருப்பதே ஒரு சாபம் என்று
வேத வசனம் சொல்லுகிறார். நிறைய குடும்பம் அந்த சாபத்துக்குள் இருக்கிறாரு. ஆனால் நல்லா இருந்த பிசினஸ் திடீரென்று பாதிக்கப்படுகிறாரு. நல்லா இருந்த தொழில் திடீரென்று நஷ்டம் அடைகிறாரு. வசனத்தின்படி யோசித்து பாருங்கள். ஏழைகளுக்காக எவ்வளவு செய்தீர்கள்? ஒவ்வொரு வருடம் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஏழைகளுக்கு, விதவைகளுக்காக என்ன செய்கிறீர்கள்? நற்கிரியைகளை செய்யாமல் இருப்பதே ஒரு பாவம். அறிந்து கொள்ளுங்கள். நீ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ணினால் நான் உனக்கு சுகம் தருவேன். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார்ல. இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்தின் வரக்கூடிய செய்தி. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.